Hello guys, நான் தான் உங்கள் missnithya. என்ன ராமலிங்க மாலைய பார்க்க முடியல எப்படி இருக்கு? நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். சோ நம்ம வீடியோ போடுறதே இப்போ ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. சோ வீக்லி ஒன்ஸ் போடலாம்னு ட்ரை பண்ணா இப்போ மந்த்லி ஒன்ஸ் தான் போடுற மாதிரி இருக்கு. சோ அதுக்கு ரொம்பவே சாரி. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம லாஸ்ட் வீடியோக்கு அப்புறம் 2 வீடியோஸ் போட்டுருக்கலாம். 1 year anniversary-க்கு 10k subscribers-க்கும். பட் அது நான் போடல. என்னால வீடியோ எடுக்க முடியாத சிச்சுவேஷன். ஸோ அதுக்கு தான் நான் வந்து போஸ்ட்டாகவே போட்டு ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இவ்வளோ நாள் என்னை வந்து ஃபாலோ பண்ணி லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் இப்போ என்னென்னா நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ரிங்லைட் வாங்குறேன்னு வெறித்தரமாக சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதே மாதிரி இப்போ நான் ரிங்லைட் வாங்கிட்டேன். சூப்பர். ஸோ இப்போ இந்த ரிங் லைட்டை நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிங் லைட் வாங்கிய இவ்வளோ டிலேனா நான் ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி வந்து ஃபேஸ் வாஷ்னு ஒன்று ஆர்டர் போட்டேன் அமேசானில். கேஷ் ஆன் டெலிவரியாக போடாமல் ஆன்லைன் பேமெண்ட்டாக போட்டேன். அது ஏன் ரீசன்னா என்னோடய ஃப்ரெண்டு தான் ரீசன். அவங்க அப்படி இப்படின்னு ஒரு ரீசன் சொல்லி என்னை குழப்பி விட்டாங்க. நான் காலேஜில் இருந்ததுனால ஃபோன் அட்டன் பண்ண முடியல. ஸோ அவங்க டெலிவர் பண்ணவங்க யாருக்கு டெலிவர் பண்ணாங்கன்னே தெரில. அப்புறம் பார்த்தா எனக்கு டெலிவர் ஆகிடுச்சுன்னு மெயில் மட்டும் வந்துருச்சு. ஸோ அந்த ப்ராடக்ட் நான் எங்கே போய் வாங்குறது என்ன எதுன்னு ஒன்றுமே தெரியாமல் நான் குழம்பி போய் நின்னேன். இதுக்கு முன்னாடி நான் எதுவுமே ஆர்டர் பண்ணதில்லை ஆன்லைனில். ஸோ நான் ஃபஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணி வாங்கினது இப்படி ஆகி போனதில் பெரிய டிசப்பாயின்மெண்ட் எனக்கு. ஸோ இந்த டைம் நம்ம வந்து கேஷ் ஆன் டெலிவரியே போட்டு விடுவோம் சொல்லிட்டு தான் ஒரு 1 month 1.5 month டீப் யோசனைக்கு அப்புறமா வந்து நான் ஆர்டர் போட்டுட்ருக்கேன். ஸோ ஒரு ஃப்ரீ அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் தயவு செஞ்சு ஃபஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை எப்பயுமே நீங்கள் ஆர்டர் பண்ணாலும் சரி, ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் பண்ணிடாதீங்க. கேஷ் ஆன் டெலிவரியே போட்டுவிடுங்க தயவு செஞ்சு. மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இவ்வளோ அமௌண்ட்டு போட்டு கரெக்டாக வீட்டுக்கு வந்து சேர்ந்ததில் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். எனக்கு பார்சல் வந்தது இந்த பாக்ஸோடு இப்படி தான் வந்தது. இதுக்கு மேலே கவர் போட்டு எதுவுமே வரல. ஸோ டெலிவரி பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும் யார் என்ன வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் நெக்ஸ்ட்டு இது வந்து என்னோடய அட்ரெஸ்ஸு. இங்கே வந்து ஏதோ ஒரு கவர் மட்டும் இருக்குது. பேக் சைடில் இதனோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ புதுசாக யாருன்னா பார்த்தீங்கன்னா, நான் வந்து ப்ராடக்ட் ரிவ்யூவர் கிடையாது. ஐ எம் a vlogger. ஸோ இப்போது யாராவது புதுசாக நம்ம வீடியோவை அன்பாக்ஸ் பண்ணுறத பார்த்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. யாராக இருந்தாலுமே நீங்கள் ஆன்லைனில் ஒரு திங்ஸ் வாங்கும் போது ஒரு வீடியோ எடுத்துகிட்டே நீங்கள் அன்பாக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு எந்த ஒரு டேமேஜ் இருந்தாலுமே நீங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ண முடியும். சரி பண்ணலாம். ரொம்ப நேரம் அன்பாக்ஸ் பண்ணுறேன்ட்டு பேசிகிட்டே இருக்கேன். இந்த ஒரு இது இருக்குது. இதில் என்ன இருக்குன்னா பில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் பயமாகவும் இருக்கு. ப்ராடக்ட் நல்லா வரணும். நல்லா வெயிட்டாக தான் இருக்கு. பரவாயில்ல. என்ன சாங் போடலாம்? சரி எதுனா ஒன்று எடிட்டிங்கில் போட்டுக்கலாம். பாக்ஸில் எதுவும் இல்லை, கீழே வச்சிடலாம். இல்லை ட்ரைபாய்டு தான் வெயிட்டாக இருக்குது. லைட்டு வெயிட்டே இல்லை. வந்து 10 inches இருந்தது. அண்ட் அமௌண்ட்டும் 900 பக்கம் இருந்தது. ஸோ அது வந்து எப்பயுமே அமௌண்ட் கம்மியாக இருக்கிறது கொஞ்சம் குவாலிட்டியும் கம்மியாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் 12 inchesலேயே வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ ரிங் லைட்டை ஓப்பன் பண்ணலாம். இது ஓப்பன் பண்ணால் லைட்டு வருகிறது. சிலிக்கா ஜெல்லுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு தெரில. ஜவ்வரிசி மாதிரி இருக்கு இருந்து இப்படியே பார்க்கறதுக்கு. ரிங் லைட்டை எடுக்கலாம். டன் 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 டன். ஐயோ ஸோ இதெல்லாம் ஓப்பன் பண்ணும் போது அப்படியே கொஞ்சம் ஸ்மைலும் வருது. ஏன்னா ரொம்ப நாள் வாங்கணும்னு ஆசையாக இப்போ வாங்கினது. ஸோ நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டோட பார்க்கறதுனால. நம்ம ஜெயிச்சிட்டோம் மாரா. ஃபோன் பேனல் இது எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். அண்ட் தென் இது வளைக்கிறதுக்கும் இது நல்லா ஸ்ட்ரிஃபாக இருக்குது. நெட் பேனல் வந்து டைட் பண்ணுற மாதிரி இருக்குது. இது இப்போ நான் லூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ட்ரைபாய்டு நல்லா வெயிட்டாக தான் இருக்குது. எங்களுக்கு கேட்கலாமா?
இந்த ஒரு சைடு மட்டும்தான் டர்ன் ஆகுது, சுற்றி ரொட்டேஷன் ஆகலை. இது நம்ம லைட்டில் தான் ரொட்டேஷன் பண்ணிக்கணும் போல். இது மட்டும் மெட்டலில் இருக்குது அண்ட் தென் இதெல்லாம் கொஞ்சம் பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. இந்த மேனுவல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பார்த்தேன், எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுன்றதெல்லாம் கொடுக்கல. அண்ட் நான் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இது எப்படிரா ஏற்றுறதுன்னு பார்த்தேன். ஸோ இதை வந்து இப்படி ஃப்ளிப் பண்ணணும். ஃப்ளிப் பண்ணதுக்கப்புறமா தான் தூக்க முடியுது. ஸோ இப்படி இதோ அதுக்கப்புறம் வேணும்னா அகெயின் ஃப்ளிப் பண்ணுமா. ஸோ இதுவும் ஃப்ளிப் பண்ணால் ஆமாம் மேட்சிங். ஸோ இது பார்த்தா எம்மாடியோ ஃபுல் லென்த். நான் இப்போது ஃபுல்லாக வந்து எல்லாமே ஹைட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ நான் இது காமிக்கிறேன். நானும் 5 feet தான், பரவாயில்ல. ஸோ ஏன் ஹைட் இருக்குது, இதை ஃபிக்ஸ் பண்ணுமே. இது எப்படியா ஃபிக்ஸ் பண்ணுறது? எனக்கு இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுனே தெரில. ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்ல, இருங்க சொல்கிறேன் எப்படின்னு. இந்த ரிங் லைட்லேயும் இது வந்து ரொட்டேட் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ இது நீங்கள் வந்து அப்படியே ஃபுல்லாக தூக்கினீங்கன்னா இங்கே ஒரு ஸ்க்ரூ போடுற மாதிரி இருக்கும், இதில் வந்து ஸ்க்ரூ இருக்கும். ஸோ இதை தான் நீங்கள் வந்து போட்டு சுற்றணும். நான் ஃபிக்ஸ் பண்ணுறது கரெக்டானு எனக்கே தெரில. இந்த இதுதான் ரொட்டேட் ஆகுது. லூஸ் பண்ணதுக்கப்புறம் இதை இப்படி. இப்போ உங்களுக்கு இந்த ஆங்கிளில் வேணும்னா இப்படி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த லைட் எப்படி இருக்குன்னு இங்கே போட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே வச்சுட்டு லைட்டோட எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்விட்சை போட்ட உடனே ப்ளூ லைட் எரியுது. ஆனால் என்ன ஒரு வருத்தம்னா ஸ்விட்சு போர்டு அங்கே இருக்குன்னா லைட் அங்கே போகாது. இப்போது ஒயர் லென்த்து கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இதை ஆன் பண்ணோன்னா வெற்றிகரமாக ஆன் பண்ணிட்டோம். என்ன கலர் இது? ஸோ கலர் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே சூப்பர், பரவாயில்ல. ஓகே, முன்ன இருந்தது ஒயிட்டு, இப்போது வார்ம் லைட்டு. அண்ட் தென் இப்போ வந்து இப்போதான் ஒயிட்டு வருது. பரவாயில்ல நித்யா. ஓகே ஓகே, இது ஆனால் 3 லைட்டு வேரி ஆகுது. ஸோ இப்போ உங்களுக்கு வேணும்னா ப்ளஸ் பண்ணிக்கலாம், இதே மைனஸ் வேணும்னா கூட நீங்கள் டல் பண்ணிக்கலாம். ஸோ டல் ஆகுது, தெரியுது தானே? இதோ சரி, இப்போ ஆஃப் பண்ணணும்னா அதே பட்டன் ஆஃப் பண்ணால் சடனாக ஆஃப் ஆகிடுது. ஓகே, இப்போ தான் இது வந்து நான் பார்த்தேன். இந்த ட்ரைபாய்டில் ஃபோன் நம்ம ஹரிசாண்டலாக வச்சா பெருசாக போகணும்ல. ஸோ இழுத்தா இது எலாஸ்டிக் மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் இது இழுத்து தான் வந்து ஃபோன் வைக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஹரிசாண்டலாக வைக்க முடியாது போல். அப்புறம் எப்படி நான் வீடியோ எடுக்கிறது? வெர்டிக்கலாக தான். ஓகே, அறிவாளி. ஸோ நீங்கள் வந்து ஃபோனை ஹரிசாண்டல் வெர்டிக்கலாக மாற்ற முடியாது, இந்த இது தான் மாற்ற முடியும். இப்போ ஃபோன் இங்கே இருக்குன்னா லைட் பக்கத்துலேயே அதுக்கு நேரம் இந்த சைடு இருக்குது. ஸோ நான் இது லேப்பில் கனெக்ட் பண்ணுறேன். விண்டோஸ் ஓப்பன் பண்ணதுனால எனக்கு இவ்வளோ பிரைட்னஸ்ஸு. ஸோ இப்போ இதில் லைட் ஆன் பண்ணி பார்க்கலாம். ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. எனக்கு தெரிஞ்சு ஏதோ டிஃப்ரெண்ட் ஆகுற மாதிரி தெரியல. சரி, இப்போ நான் விண்டோஸ் ஆற்றிட்டு இந்த லைட்டு பார்க்கலாம். விண்டோஸ் ஆற்றினதுக்கப்புறம் எனக்கு அவ்வளோ இதே தெரியல. இப்போ இந்த லைட்டுனால எனக்கு அவ்வளோ யூஸே தெரியல. இந்த சைடு வச்சு பார்த்தா இது கொஞ்சம் நியர்பையே இருக்குது. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் எதுனா தெரியுதான்னு தெரியல வீடியோ குவாலிட்டியில். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஏதோ ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒயிட் லைட் அவ்வளோ தெரியல. ஸோ இப்போ வந்து நான் ஃபோன் வந்து அந்த ட்ரைபாடில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். விண்டோ க்ளோஸில் இருக்குது, லைட் ஆஃபில் இருக்குது. ஸோ எதுவுமே இல்லாமல் என்னோட வீடியோ எப்படி இருக்குது. அண்ட் தென் இப்போ நான் லைட் அப்படியே ஆன் பண்ண போகிற பாருங்க. வேரி தெரியணும், தெரிஞ்சாதான் இது ஒர்க் அவுட் ஆகுது, இல்லைன்னா காசு வேஸ்ட்டு.
என்னோட ஃபேஸில் ஏதோ இங்கே ஸ்வெட் ஆகுறது இதெல்லாம் தெரியுது. இருந்தாலும் ஸோ இதில் பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு ஸ்பெஷல் லுக் எதுனா தருதான்னு பார்க்குறேன் நான். ஏன்னா இவ்வளோ நாள் லைட் இருந்ததுக்கும் இல்லாததுக்கும் எதுனா டிஃப்ரெண்ட் தெரியணும்ல. ஸோ நான் இங்கே பார்க்குறதுக்கு என் கண்ணில் ரிங் லைட் தெரியுதா? ஸோ நான் முன்ன வந்து வெறும் இந்த ரிங் லைட்டில் மட்டும் எடுத்திருந்தேன். இப்போ இந்த வீட்டில் இருக்கிற லைட்டும் எரியுது, இப்போ இந்த ரிங் லைட்டும் இருக்குது. இதில் வந்து ஒரு கோல்டு கலர். ஸோ 2 லைட்டும் இருந்தால் தான் எனக்கு தெரிஞ்சு மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். வெளியே வண்டி வரப்போகுது. எனக்குன்னே வருவீங்களாடா? வீடியோ குவாலிட்டி வந்தாலும் இந்த ஆடியோ குவாலிட்டி என்றைக்கு சரியாக போகுதுன்னு சொல்லி. ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா ஒரு இங்கே ஃபேஸ் எல்லாம் கொஞ்சம் க்ளோவாக தெரியுது இந்த கோல்டு கலரில் போட்டால். பட் இந்த ரிங் லைட் மட்டுமே வச்சு நம்மளால் ஒரு ப்ரைட்டான லுக் வீடியோ கொடுக்க முடியாது இப்போ வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும். ஸோ வீட்டில் இருக்கிற லைட்டும் தேவைப்படுது. எப்பயுமே நான் வந்து இப்படி இந்த சைடு நேராக விண்டோக்கு நேராக தான் வந்து வீடியோ எடுப்பேன். ஸோ இது வந்து விண்டோ கொஞ்சம் சைடு, ஏன்னா அவ்வளோவா வந்து பிரைட்னஸ் தெரியாது. கடவுளே ஏதாவது ஒர்க் அவுட் ஆகணும் கடவுளே. ஸோ ஆன் பண்ணுறேன். ஓகே பரவாயில்ல, பிரைட்னஸ் கொடுக்குது. பட் பாருங்கள் என்னோட கண்ணில் வந்து அந்த ரிங் லைட் வந்து தெரியுது. நீங்கள் அந்த ஃபோன் வந்து அதிலே ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கண்ணில் அந்த லைட் தெரியும். இப்போது இது வேறு கலர், இது ஒயிட். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஓகே நல்லாயிருக்கு, பரவாயில்ல. இந்த சைடு வந்து எப்பயுமே என்னால் ஒரு வீடியோவும் எடுக்க முடியாது இந்த சைடில், ஏன்னா வந்து பிரைட்னஸே இருக்காது, ஒரு மாதிரி புகை மண்டலமாக இருக்கும். இப்போ ஓகே பரவாயில்ல, இந்த லைட்டு வந்து இருக்கிறனால வீடியோ நல்லாயிருக்கு. ஆனால் அந்த லைட்டும் இருக்குது, இந்த லைட்டும் இருக்குது. இப்போ நான் வந்து நார்மலாக எப்பயும் போல் எப்படி வீடியோ எடுக்கணும் அப்படி தான் இருக்கேன். ஸோ ரிங் லைட் இங்கே தான் இருக்குது, ஆஃப் பண்ணி அப்படியே இருக்குது. ஸோ இப்போ தான் வந்து நான் வீடியோ செக் பண்ணிவிட்டு வந்தேன். ஸோ லைட்டு இல்லாமல் இருக்கிறதுக்கும் இந்த லைட்டு போட்டதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் தெரியுது. பரவாயில்ல, ரொம்ப நாட் ஸோ பேட். கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 2 பாயிண்டாவது இன்க்ரீஸ் பண்ணி காமிக்குது. ஸோ பிரைட்னஸ் கொடுக்குது. பட் இருந்தாலும் உங்களுக்கு இந்த லைட்டு அந்த வேரியானது வந்து பிடிச்சிருக்கா, டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு சொல்லி தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மன திருப்தியாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் யாருன்னா ரிங் லைட் வாங்கணுன்னு ஒரு ஐடியா இருந்தால் ஃபஸ்ட்டு என்னென்னா இந்த ஒயர் லென்த்து வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ இங்கிருந்தே இங்கேக்கு வந்து எட்டாது. ஸோ அது ஒரு ப்ராப்ளம், ஒரு லாங் டிஸ்டன்ஸ் இந்த ஒயர் இல்லை. அண்ட் தென் இந்த இருங்க, இது நான் பக்கத்தில் வச்சு சொன்னால் கொஞ்சம் வசதியாக இருக்கும். சரி, இப்போது நீங்கள் வந்து இந்த ரிங் லைட்டை மட்டுமே வந்து நீங்கள் லைட்டாக வச்சு ஒரு வீடியோ எடுக்கிறதா இருந்தால் உங்களோட ஃபோன் இங்கே மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் இந்த பிரைட்னஸ் வச்சு உங்கள் ஃபேஸ்க்கு ஒரு பிரைட்னஸ் இருக்கும். ஸோ மற்ற லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த லைட்டை வேறு இடத்துல வச்சு ஃபோனை வேறு இடத்துல வச்சு எடுத்திங்கன்னா ஸோ பிரைட்னஸ் அவ்வளோவா கொடுக்கும்னு என்னால் சொல்ல முடியாது. ஸோ கம்மியாக தான் பிரைட்னஸ் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் தென் இது 12 இன்ச்சஸ்ஸு. ஸோ உங்களுக்கு கண்ணுக்கு ரொம்ப கூசுகிற மாதிரியெல்லாம் லைட்டு கிடையாது. பரவாயில்ல, கொஞ்சம் கண்ணுக்கு வந்து டேமேஜ் ஆகாத அளவுக்கு தான் லைட் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்ட்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு நம்மளோட சேஃப்டி முக்கியம் இல்லையா. ஸோ கண்ணு பொறுத்த வரைக்கும் இது எந்த ஒரு அஃபெக்டும் ஆகிறது கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம எந்த ஒரு லைட்டும் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தோன்னா அது டேமேஜ் ஆக தான் செய்யும். ஸோ பர்டிகுலர் டைமோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதனோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1399. ஸோ அது வந்து 400 அவங்க போடாமல் 1399 ஒன்லி மாதிரி போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் நான் சொல்கிற வரைக்கும் சொல்லிட்டேன், வேறு என்ன சொல்கிறதே. ஆனால் இவ்வளோ நாள் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் இந்த லைட்டிங்காக. ஏன்னா வெயில் இருக்கும் போது, வெளிச்சமாக இருக்கும் போது அப்போ தான் வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியும். அதுவும் வந்து விண்டோஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபுல் பிரைட்னஸ் இருந்தால் தான் என்னால் வீடியோ எடுக்க முடியும். அப்போ தான் எனக்கு கிளாரிட்டி நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் டிம்மாக இருந்தாலுமே, ஒரு மழை வர டைமில் இருந்தாலுமே விண்டோஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ரிங் லைட்டு ஒரு ஹெல்ப்ஃபுல்லால் மேபி வீடியோ எடுக்கலாம். பட் இவ்வளோ நாள் வந்து நான் ஃபுல்லாக சன்லைட் இருக்கும்போது தான் என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ மேபி அதுக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்கலாம். ஸோ கமெண்ட் செக்ஷனில் தயவு செஞ்சு சொல்லுங்கள் இந்த லைட் எனக்கு யூஸ். யாரையா இது சரஸ்வதி பூஜைக்கு போய் பட்டாசு வெடிச்சிட்டேன். ஸோ கமெண்ட் செக்ஷனில் வந்து இந்த லைட் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். until then this is bye bye from உங்கள் missnithya. ஆமாம், சரஸ்வதி பூஜை அப்போ பட்டாசு வெடிக்கிற ஒரே ஊர் இங்கே தான்.